இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஷாஃப்ட் அலைன்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஷாஃப்ட் அலைன்மெண்ட் வந்து நம்ம மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நிறையா இன்டர்வியூஸில் வந்து இந்த ஷாஃப்ட் அலைன்மெண்ட் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக் என்னெல்லாம் அப்படின்னா, வாட் இஸ் ஷாஃப்ட் அலைன்மெண்ட், எஃபெக்ட் ஆஃப் மிஸ் அலைன்மெண்ட், சிம்டம்ஸ் ஆஃப் மிஸ் அலைன்மெண்ட், டைப்ஸ் ஆஃப் மிஸ் அலைன்மெண்ட், டைப்ஸ் ஆஃப் ஷாஃப்ட் அலைன்மெண்ட் மெத்தட். ஓகேங்களா? இந்த எல்லா டாப்பிக்குமே ரொம்ப முக்கியமான டாபிக். எல்லா டாப்பிக்லாம் இருந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸு கண்டிப்பாக இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வாட் இஸ் ஷாஃப்ட் அலைன்மெண்ட்டு. ஷாஃப்ட் அலைன்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ரெண்டு எக்யூப்மெண்ட்டை வந்து நம்ம கப்ளிங் பண்ணும்போது நேர் கோட்டில் கப்ளிங் பண்ணி கனெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து ஷாஃப்ட் அலைன்மெண்ட்டு. இந்த ஷாஃப்ட் அலைன்மெண்ட் வந்து வித்தின் லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். அதாவது அதோட லிமிட் என்னென்னா 0.05 mm. இதான் வந்து அக்செப்டபுள் வேல்யூ. இந்த வேல்யூக்குள்ளே வந்து இருக்கணும். இந்த 0.05 mmக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து மிஸ் அலைன்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மிஸ் அலைன்மெண்ட் இருந்து அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு நிறைய பாதிப்புகள் வந்து வரும். அதனால நம்ம அந்த மிஸ் அலைன்மெண்ட் வந்து எலிமினேட் பண்ணி எக்யூப்மெண்ட்டை வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணணும். இந்த பிக்சரில் நீங்கள் ஏ அண்ட் பி பார்க்கலாம். இது வந்து மிஸ் அலைன்மெண்ட். இந்த சி பிக்சர் வந்து நேராக வந்து நம்ம வந்து நேர்கோட்டில் இருக்குது. இதுதான் வந்து ப்ராப்பர் அலைன்மெண்ட்டு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து எக்யூப்மெண்ட்டை வந்து அலைன்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ணாமல் மிஸ் அலைன்மெண்ட் இருந்து அப்படின்னா என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் எஃபெக்ட் ஆஃப் மிஸ் அலைன்மெண்ட். மிஸ் அலைன்மெண்ட் இருந்தால் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சீல் ஃபெயிலியர். சீல் வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிரும். அதுக்கப்புறமா பேரிங் ஃபெயிலியர், எனர்ஜி லாஸ், இன்க்ரீஸ்டு வைப்ரேஷன். வைப்ரேஷன் வந்து இந்த கேசிங் ஏரியா அந்த பேரிங் ஏரியாலலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமா எக்ஸசிவ் ஹீட், டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் வந்து சிம்டம்ஸ் ஆஃப் மிஸ் அலைன்மெண்ட்டு. நம்ம இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டில் வந்து சில காரணங்களை வச்சு நம்ம வந்து மிஸ் அலைன்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அதில் முதல் பாயிண்ட் வந்து ப்ரீமெச்சூர் பேரிங், சீல், ஷாஃப்ட் ஆர் கப்ளிங் ஃபெயிலியர்ஸ். சீக்கிரமாகவே இந்த பேரிங்கு, கப்ளிங், சீல்ஸ் இதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகும். அதுக்கப்புறமா எக்ஸசிவ் ரேடியல் அண்ட் ஆக்சியல் வைப்ரேஷன். இந்த ரேடியல்லையும் ஆக்சியல் இதுலேயும் வந்து வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா ஹை கேசிங் டெம்பரேச்சர் நியர் த பேரிங்ஸ். நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து பேரிங் ஏரியா அதுக்கப்புறம் கேசிங் ஏரியாவில் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் ஆயில் லீக் அட் த பேரிங் சீல். இந்த பேரிங் சீலில் வந்து அடிக்கடி வந்து ஆயில் வந்து லீக் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லூஸ் ஃபவுண்டேஷன் போல்ஸ் ஆர் ப்ரோக்கன் கப்ளிங் போல்ஸ். இந்த ஃபவுண்டேஷன் போல்ஸ் லூஸ் ஆகும், அதே மாதிரி கப்ளிங் போல்ஸும் வந்து நமக்கு வந்து உடையும். லாஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த ஷாஃப்டில் ஏதாவது கிராக்கு இல்லைனா அந்த கப்ளிங் ஹப்பில் ஏதாவது கிராக் போல்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து சிம்டம்ஸ் வந்து இருந்து அப்படின்னா மிஸ் அலைன்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபோர்த் வந்து டைப்ஸ் ஆஃப் வந்து என்னென்ன மிஸ் அலைன்மெண்ட்லாம் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேரலல் மிஸ் அலைன்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஆங்குலர் மிஸ் அலைன்மெண்ட்டு, அதுக்கப்புறம் காம்பைன்ட் மிஸ் அலைன்மெண்ட்டு. இதில் பேரலல் மிஸ் அலைன்மெண்ட்டும் ஆங்குலர் மிஸ் அலைன்மெண்ட்டும் சேர்ந்து இருக்கிறது தான் இந்த காம்பைன்ட் மிஸ் அலைன்மெண்ட்டு. ஸோ நம்ம இந்த பேரலல் மிஸ் அலைன்மெண்ட் அப்புறம் ஆங்குலர் மிஸ் அலைன்மெண்ட் இது ரெண்டுமே சரி பண்ணாலே இந்த மூணாவது இருக்கிறது வந்து சரியாகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பேரலல் மிஸ் அலைன்மெண்ட் பார்க்கலாம். பேரலல் மிஸ் அலைன்மெண்ட்டில் வந்து ரெண்டு இருக்குது, வெர்டிக்கல் ஆப்செட், ஹரிசாண்டல் ஆப்செட். இந்த வெர்டிக்கல் ஆப்செட்னா என்ன அப்படின்னா, வெர்டிக்கல் அப்படின்னா செங்குத்தாக. ஸோ செங்குத்தாகனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பம்பை மோட்டர் எடுத்துக்கலாம். பம்பு இருக்குது, அதுக்கப்புறம் அந்த மோட்ரு வந்து பம்பை விட மேலே இல்லை கீழே இறங்கி இருக்கிறது, மேலே ஏறி இருக்கிறது இல்லைனா கீழே இறங்கி இருக்கிறது, இதுதான் வந்து வெர்டிக்கல் ஆப்செட்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹரிசாண்டல் ஆப்செட். ஹரிசாண்டல் அப்படின்னா கிடைமட்டமாக. கிடைமட்டமாக அப்படின்னா இப்போ பம்பு இருக்குது, மோட்ரு இருக்குது. இந்த மோட்ரு வந்து பம்பில் இருந்து ரைட்டு இல்லைனா லெஃப்ட்டு, இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இந்த விலகி இருக்கிறது தான் வந்து ஹரிசாண்டல் ஆப்செட். ஓகேங்களா? அடுத்தல வந்து ஆங்குலர் மிஸ் அலைன்மெண்ட். இந்த ஆங்குலர் மிஸ் அலைன்மெண்ட்டுங்கிறது அதாவது இந்த மோட்ரு வந்து ஒரு சைடில் வந்து சரிஞ்சிருக்கும், அது வந்து ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆங்குலர் மிஸ் அலைன்மெண்ட். இந்த மிஸ் அலைன்மெண்ட்டை நம்ம வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெர்டிக்கல் ஆப்செட்டை வந்து நம்ம சிம் வந்து ஆட் பண்ணுறது மூலமாகவும் சிம்மை வந்து ரெடியூஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்ம வந்து சரி பண்ணலாம். இந்த ஹரிசாண்டல் ஆப்செட் மிஸ் அலைன்மெண்ட் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, மோட்டரில் வந்து பக்கத்தில் வந்து ஜாக் போல்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாக் போல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம மோட்டரை லெஃப்ட் இல்லது ரைட் இந்த மாதிரி மூவ் பண்ணி நம்ம வந்து இந்த மிஸ் அலைன்மெண்ட்டை சரி பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் வந்து டைப்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்டில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய மிஸ் அலைன்மெண்ட்டை மெயினாக இந்த 3 மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து சரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் டயல் இண்டிகேட்டர் மெத்தட்,
செகண்ட் வந்து ரிம் அண்ட் ஃபேஸ் டயல் இண்டிகேட்டர். தேர்ட் வந்து லேசர் ஷாஃப்ட் அலைன்மெண்ட் மெத்தட். இதில் மூணாவது இருக்க லேசர் ஷாஃப்ட் அலைன்மெண்ட் மெத்தட் வந்து இப்போது நிறைய இடங்களில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த லேசர் மெத்தடை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இன்டர்வியூஸில் கேட்பாங்க. ஓகேங்களா? முக்கியமாக இதோட அக்செப்டபிள் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க அந்த அலைன்மெண்ட்டில். ஸோ அதுவும் 0.05 mm உள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி டைப் ஆஃப் அலைன்மெண்ட் கேட்பாங்க. அப்புறம் இந்த அலைன்மெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு அலைன்மெண்ட்டாக பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.